அத்தியாயம் 16. அந்த ஐசியூ வார்ட் முன்னே அமர்ந்திருந்தனர் காவலர்கள் மூவரும். தீரன் வலது கையில் பிளாஸ்டரி ஒட்டப்பட்டு இருந்தது. அவன்தான் துளசிக்கு ரத்தம் கொடுத்திருப்பான் போலும். சார், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாது என ஆறுதல் சொன்னான் மித்ரன். தீரன் தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டான். ஐசியூ வார்டில் இருந்து வெளியே வந்தார் நர்ஸ் ஒருவர். நேராக தீரன் முன்னே வந்து நின்றார். சார், நீங்க அட்மிட் பண்ண அந்த பொண்ணு கண் முழிச்சிட்டாங்க என கூறியதுதான் தாமதம். இவ்வளவு நேரம் ஓரமாய் தலைகள் சிறிய பிளாஸ்டர் மட்டும் போட்டிருந்த ஜெகன் வேகமாக முந்திக் கொண்டு உள்ளே ஓடினான். என்னமோ இவன் தான் கொண்டு வந்து சேர்த்த மாதிரி. என்ன வேகமா போறான் பாத்தீங்களா? கொஞ்சம் விட்டா இந்த பொண்ணை கொன்னிருப்பான் பாவி. இவனையெல்லாம் உள்ள தள்ளி 4 தட்டு தட்டினாதான் சரியா வரும் என மித்ரனுக்கு கோபமாக வந்தது. சார், அந்த பொண்ணு முழிச்சிருச்சு. இதுக்குதானே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு 8 போய் பார்த்துட்டு வாங்க சார் என ஏட்டு கூறினார். தீரன் எழுந்து நின்றான். அந்த ஐசியூ வார்ட் கண்ணாடி முன் சென்று உள்ளே எட்டி பார்த்தான். நெற்றியில் சிறிய கீறலுக்கு பிளாஸ்டரி ஒட்டப்பட்டு இருந்தது. கை காலில் கட்டு போடப்பட்டு இருந்தது. எப்பொழுது இருக்கும் துடுக்குத்தனமும் அந்த சுறுசுறுப்பும் இப்பொழுது அவள் முகத்தில் இல்லாதது போல் இருந்தது. சோர்வாக காணப்பட்டாள் அவள். ஜெகன் ஆகோ ஓகோ என ஏதோ கதை அளந்து கொண்டிருந்தான். அதையெல்லாம் வேண்டா வெறுப்பாய் கேட்டவளின் கண்கள் மட்டும் யாரையோ தேடிக்கொண்டிருந்தது. அந்த கண்ணாடி வழி அவள் பார்வையை செலுத்தும் நேரம் பட்டென்று ஒதுங்கி பின்னே நகர்ந்து கொண்டான் தீரன். அவள் பார்ப்பதை அவன் விரும்பவில்லை. நம்ம கிளம்பலாம் ஏட்டு என வேக எட்டுக்களுடன் நடக்க துவங்கிவிட்டான். ஆனா சார், அந்த பொண்ணு கண்ணு முழிக்கணும்னு தானே இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தீங்க என அவன் நடைக்கு ஈடு கொடுத்து நடக்க முடியாமல் ஓடிக்கொண்டே கேட்டான் மித்ரன். ஆமா, அதுதான் முழிச்சிட்டாளே, அப்புறம் என்ன, நாம கிளம்ப வேண்டியதானே? அவன் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் பேசினான். இல்ல, ஒரு 8 அந்த பொண்ணை பார்த்துட்டு வரலாமுங்கல்ல சார் என இழுத்தார் ஏட்டு. தீரன் எதுவும் பேசாமல் வண்டிகள் ஏறி காரை ஸ்டார்ட் செய்து விட்டான். இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்லை என்பதால் இருவரும் அமைதியாக வண்டிகள் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். துளசி கண்கள் யாரையோ தேடுவதை கண்ட ஜெகன், யார தேடுற என கேட்டும் விட்டான். இல்ல, என் பேரண்ட்ஸ் ஏதும் வந்தாங்களான்னு பாக்குறேன் ஜெகன் என பொய் சொன்னவள் இதயம் வேறு ஒருத்தனை அல்லவே தேடியது. அதுவும் ஒரு பார்வை பார்த்துவிட மாட்டோமா என்று. அவங்க வந்துட்டு இருக்காங்க துளசி, டென்ஷன்ல இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன் என நெற்றியை பிடித்து கொண்டான் ஜெகன். ஓ, அப்போ யாரு இன்ஃபார்ம் பண்ணது என கேள்வி எழுப்பியவளுக்கு தெரியாதா யார் சொல்லியிருப்பார்கள் என்று? அந்த போலீஸ்காரன் தான் இன்ஃபார்ம் பண்ணிருப்பான் போல என கடுப்பாய் கூறினான் ஜெகன். சரி, எங்க அவங்க காணோம், போயிட்டாங்களா என்ன என மெதுவாய் தேடிய வண்ணம் கேட்டவளுக்கு அவனை காணாமல் ஏதோ செய்தது. யார கேக்குற? தெரிந்தாலும் தெரியாதது போல் கேட்டான் ஜெகன். அதுதான் அந்த போலீஸ், அவங்கதானே என்ன கூட்டிட்டு வந்தாங்க, அதுதான் கேட்டேன் என்றாள் சாதாரணமாய். ஆனால் அது மட்டுமே காரணம் அல்லவே. அவனுங்க உன்னை அட்மிட் பண்ணதுமே போயிட்டானுங்க என அப்பட்டமாய் பொய் சொன்னான் ஜெகன். அவனுக்கு அந்த மீசைக்கார போலீஸை கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அதுவும் அவள் கண்கள் அவனை தேடுவது சுத்தமாக பிடிக்கவில்லை. என்ன சொல்ற? என்ன அட்மிட் பண்ணதும் போயிட்டாங்களா என சற்று ஏக்கமாக கேட்டவள் முகத்தில் அப்பட்டமான வருத்தம். ஆமா, நான் கூட சொன்னேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவ கண்ணு முழிச்சதும் பார்த்துட்டு போகலான்னு. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றான், இவ என்ன என்னோட சொந்தக்காரியா வெயிட் பண்ணி பாக்குறதுக்கு? இது என் கடமை, அதனாலதான் அட்மிட் பண்ண, மத்தபடி ஒன்னும் இல்ல. நான் பாக்குற 100 பேர்ல இவளும் ஒருத்தி, அவ்வளவுதான்னு சொல்லிட்டு உன்னை அட்மிட் பண்ணதும் அப்பவே கிளம்பி போயிட்டானுங்க என ஏகபோக பொய்களை அள்ளி தெளித்தான் ஜெகன். அவனுக்கு பொய் சொல்வது பொங்கல் தின்பது போல. ஓ என்றவள் முகத்தில் அப்பட்டமான சோகம் வந்து மறைந்ததை கண்டு கொண்டான் ஜெகன். இங்க பாரு துளசி, நான் உன்னைய அப்பவே கூட்டிட்டு வந்திருப்பேன். ஆனா அந்த போலீஸ் தான் பப்ளிக் முன்னாடி சீன் போடணும்னு என்னை அடிச்சுட்டு உன்னை தூக்கிட்டு வந்துட்டான். அவனுக்கு பப்ளிக் முன்னாடி அவனை ஒரு ஹீரோவா காட்டிக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி உன் மேல இருக்க அக்கறையில அவன் உன்னை கூட்டிட்டு வரல என அவள் மூளையை
மெல்ல சலவை செய்ய ஆரம்பித்தான் ஜெகன். ஆனாலும் பெண்ணவள் மனதின் ஓரம் ஏதோ ஒரு வழி. தன்னை பார்க்காமல் ஏன் அவன் சென்று விட்டான்? என் மேல் அக்கறை இல்லையா என்று அவனை எண்ணி வருத்தம் கொண்டவளுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. அவனை ஏன் தன் மனம் தேடுகிறது என்று. அடுத்த நாள் ஒரு பார்க் ஒன்றில் ஃபார்மல் ஆடை அணிந்து அமர்ந்திருந்தான் மித்ரன். அவன் முன்னே ஒரு நடுத்தர வயது பெண்ணும் ஒரு வாலிபனும் முகத்தில் வடிந்த வியர்வையை துடைத்த வண்ணம் அமர்ந்திருந்தார்கள். தீரன் போலவே ஃபார்மல் உடை அணிந்து தூரத்தில் கைகளில் 4 காபி கப்புடன் இவர்களை நோக்கி எடுத்து வந்தான் மித்ரன். கையில் இருந்த காபி கப்புகளை அங்கு அமர்ந்திருந்த அந்த பெண் மற்றும் அந்த வாலிபனுக்கும் கொடுத்துவிட்டு இன்னொரு கப்பை தீரன் கையில் கொடுத்தான். சாரி சார், லேட் ஆகிருச்சு. நல்ல கூட்டம் சார் என தீரன் அருகே இன்னொரு காபி கப்பினை எடுத்துக்கொண்டு அமர்ந்தான். சார், இவங்க பேரு சரசு. இவங்கதான் முதல் கொலையாளி, சுகாதாரத்துறை அமைச்சர் வீரையாவை பார்த்தவங்க என அந்த பெண்ணை பற்றி தீரனிடம் காபியை அருந்தியபடி சொன்னான். தீரன் கையில் இருந்த காபி கப்பினை சற்று தள்ளி வைத்துவிட்டு இருவரையும் ஆராயும் பார்வை பார்த்தான். சார், இதுக்கு முன்னாடி பல பேர் வந்து விசாரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க சார். இன்னும் எத்தனை தடவை சார் ஒரே கேள்வி கேட்பீங்க? அந்த பெண் கொஞ்சம் கடுப்பாக சொன்னாள். ஆமா சார், நானும் காலேஜ் படிக்கிற பையன் சார். விசாரணை பண்றேன்னு சொல்லி போலீஸ் காலேஜுக்கெல்லாம் வந்து விசாரணை பண்றாங்க சார். எனக்கு கஷ்டமா இருக்கு என அந்த வாலிபனும் குறை சொன்னான். மன்னிச்சிடுங்க, உங்களுக்கும் பல வேலை இருக்கும். உங்களை தொந்தரவு பண்றது தப்புதான். இப்ப நான் உங்களை விசாரணை பண்ண வர சொல்லல. ஃப்ரெண்ட்லியா கொஞ்சம் சில விஷயம் தெரிஞ்சுக்கதான் உங்களை வர சொன்னேன். அதனாலதான் யூனிஃபார்ம் கூட போடாம ஃபார்மல் ட்ரெஸ்ல வர சொன்னேன் என இருவரிடமும் தன்மையாக பேசினான் தீரன். அவர்கள் இருவரும் ஒருவர் முகம் ஒருவரை பார்த்து கொண்டனர். இதற்கு முன் விசாரித்த யாரும் இவ்வளவு தன்மையாக விசாரிக்கவில்லை. கொலையை பார்த்து தகவல் கொடுத்தது தப்பு என்று எண்ணும் அளவுக்கு காவல்துறை அதிகாரிகள் விசாரணை என்ற பெயரில் பாடுபடுத்திவிட்டனர். அதுவும் கோர்ட் கேஸ் என்று அலைக்கழித்து விடுவார்கள் என்று வேறு பயம். ஏதோ தாங்கள் தான் கொலை செய்தோம் என்பதை போலத்தான் இருந்தது அவர்கள் விசாரணை. உங்களை நான் தொந்தரவு பண்ண போறதில்ல. ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய விசாரணை பண்ணியிருப்பாங்க. அப்போ எல்லாம் நீங்க என்ன பதில் சொன்னீங்களோ அதையே இப்போ திரும்ப சொல்லுங்க என கையை கட்டிக்கொண்டு இருவரையும் பார்த்த வண்ணம் இருந்தான். அந்த பெண்மணிதான் முதலில் பேச்சை துவங்கினார். என் பேரு சரசு சார். நான் ஒரு பால்காரி. ஒரு 2 ஏரியாவுக்கு காலையிலயும் சாயங்காலமும் போய் பால் ஊத்திட்டு வருவேன் சார். அப்படித்தான் அன்னைக்கும் போனேன். அது ஒரு கருவாக்காடு சார். அந்த பக்கம் போகவே பயமா இருக்கும். வேற என்ன பண்ண? பொழப்பு நடத்தணும்னா பயத்தை பார்க்க முடியுமா? எப்பவும் போல பால் ஊத்திட்டு வரும்போதுதான் சார் அந்த காட்சியை பார்த்தேன் என்று நடந்ததை விவரிக்க துவங்கினார். அத்தியாயம் 17. தினமும் போற மாதிரி பால் கொண்டு போகும்போது கருவாக்காட்டு பக்கம் இருந்து நாய் குலைக்கிற சத்தம் கேட்டுச்சு சார். சரி, ஏதாவது நாய்ங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு நானும் விட்டுட்டேன். ஆனா சத்தம் ரொம்ப அதிகமா வந்துட்டே இருக்கவும் ஏதோ தப்பா பட்டுச்சு சார். அதனால குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு சத்தம் வந்த திசைய போய் பார்த்தேன். அப்போதான் தெரிஞ்சது அங்க ஒரு பொணம் கிடந்துச்சு. அதுவும் மூஞ்சில்லாம் செதஞ்சு போய் கிடந்துச்சு சார். அப்படி பார்த்ததும் எனக்கு குளிர்காய்ச்சலே வந்துருச்சு. அந்த அளவுக்கு மோசமா செதஞ்சு போய் இருந்துச்சு அந்த பொணம் என்று கேப் விட்டு மீண்டும் தொடர்ந்தார். அதை நினைக்கும் பொழுது இப்பொழுதும் அவருக்கு குமட்டி கொண்டு வந்தது. அந்த பொணத்தை பார்த்துட்டு 3 நாளா நான் சாப்பிடவே இல்லை சார். என்னத்தை பார்த்தாலும் குமட்டிக்கிட்டு வந்துச்சு சார். அதை சொல்லும் பொழுதே அவர் முகம் அஷ்ட கோணலாக இருந்தது. சரி மேடம், நீங்க அந்த இடத்துல வேற ஏதாவது ஆதாரம் பாத்தீங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க என மித்ரன் தான் கேள்வி எழுப்பினான். அவர் யோசித்து பார்த்தார். ஆனால் அவருக்கு உண்மையில் அப்படி எதையும் பார்த்தது போல் ஞாபகம் இல்லை. அவர் அந்த பொணத்தை பார்த்ததிலேயே பயந்து போயிருந்தார். இல்ல சார், எனக்கு அப்படி எதுவும் ஞாபகம் இல்ல. அன்னைக்கு பௌர்ணமி தானே, அதனால வெளிச்சம் நல்லாவே தான் சார் இருந்துச்சு. ஏதாவது இருந்திருந்தா கூட என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமே சார். எனக்கு தெரிஞ்சது இவ்ளோதான் சார். அதையெல்லாம் உங்ககிட்ட மறைக்காம சொல்லிட்டேன் என்றார் சரசு. சார்,
இந்த பையன் பேரு தினேஷ். சொந்த ஊரு திருச்சி சார். இங்க ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிறான் சார். இவன் தான் 2வது கொலை செல்லமுத்து. அறநிலையத்துறை அமைச்சர் போனத முதல்ல பார்த்த பையன் என அந்த வாலிபனை அறிமுகம் செய்து வைத்தான். சார், எனக்கு எப்பவுமே ஜாகிங் போறது பழக்கமான ஒண்ணு. அதிகாலை எழுந்து ஜாகிங் போக ஆரம்பிச்சிடுவேன் சார். அன்னைக்கும் அப்படிதான் சார் ஜாகிங் போனேன். ஆனா ஏதோ ஒண்ணு தப்பா இருந்துச்சு சார். ஒரே நாத்தம். என்னன்னு ஒன்னும் புரியாம அப்படியே போயிடலான்னு தான் பார்த்தேன். ஆனா ஸ்மெல் ரொம்ப அதிகமா இருக்கவும் எதுவும் தப்பா இருக்குமோன்னு போய் தான் பார்த்தேன் சார். அப்போதான் சார் அங்க ஒரு பொணம் மூளைகள்லாம் வெளிய வந்து லேசா அழுகி போய் கிடந்தது. அத பார்த்து பயந்து போயிட்டேன் சார். அப்புறம் நான் தான் போலீஸுக்கு கால் பண்ணி சொன்னேன். ஆனா எதுக்கு சொன்னோம்னு தெரியாத அளவுக்கு நோக அடிச்சிட்டாங்க சார். அங்க வா இங்க வான்னு அவங்க சொன்ன இடத்துக்கு வர சொல்லுவாங்க சார். இதோ கடைசியா இன்னைக்கு வந்து நிக்கிற மாதிரி என அதை சொல்லும் பொழுதே அவன் முகத்தில் சிறு எரிச்சல் இருந்தது. டேய், என்னடா ரொம்ப தான் சீன் போடுற? நாங்க என்ன உன்னை தொந்தரவா பண்றோம்? இதோ எங்க கை காசு எல்லாம் போட்டு டீ வாங்கி கொடுத்துருக்கோம். நாங்க மத்த போலீஸ் மாதிரி இல்லடா தம்பி என அந்த வாலிபன் தோளில் கை போட்டான் மித்திரன். சரி, உங்க நேரத்தை ஒதுக்கி இங்க வந்ததுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி. இனி உங்களை தொந்தரவு செய்ய மாட்டோம். 2 பேரும் போயிட்டு வாங்க என இருவரையும் அனுப்பி வைத்தான் தீரன். அவர்கள் இருவரும் அங்கே இருந்து கிளம்பிய பிறகு அந்த நாற்காலிகள் நன்கு சாய்ந்து அமர்ந்து கொண்டான். எங்க அந்த 3வது கொலைய பார்த்தவங்க என நெற்றியை தேய்த்தபடி கேட்டான். நான் வர சொல்லி சொன்னேன் சார். ஆனா கடைசி நேரத்துல அந்த மனுஷன் எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, அதனால நான் இன்னைக்கு வர முடியாது, நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன சார் பண்றது? மித்ரன் புரியாமல் பார்த்தான். தீரன் சில நொடிகள் எதையும் பேசவில்லை, அமைதியாக இருந்தான். என்ன பண்றதுன்னு அப்புறம் யோசிப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு பயங்கரமா பசிக்குது. சாப்பிட்டு அப்புறம் தெம்பா யோசிப்போம் வா என தீரன் சட்டையை சரி செய்து கொண்டு காரை நோக்கி நடந்தான். சார், இன்னைக்கு எங்க வீட்டுல விசேஷம். எப்படியும் சாப்பிட தான் போறோம். அதுக்கு எங்க வீட்டுல போய் சாப்பிடலாமே சார் என தீரனை அவர்கள் வீட்டிற்கு அழைத்தான். அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஹோட்டல்ல சாப்பிடலாம். பேசாம வா. எதுக்கு வீட்டுல உள்ளவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு என தீரனோ மறுத்து விட்டான். ஐயோ சார், தொந்தரவெல்லாம் இல்லைங்க சார். இன்னைக்கு வீட்ல வடை பாயாசம்னு சாப்பாடு நடக்குது சார். நான் தான் சாப்பிடாம வந்துட்டேன்னு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நம்ம போலாம் சார் என கடைசியாக கெஞ்ச துவங்கி விட்டான் மித்ரன். நீண்ட நேரம் கழித்து பின்புதான் சரி என்று ஒப்புக்கொண்டான் தீரன். அரை மணி நேரத்திற்கு பின் அவர்கள் கார் ஒரு பெரிய கேட்டை தாண்டி அந்த 3 அடுக்கு மாடி வீட்டின் முன் நின்றது. தீரன் அந்த வீட்டை ஆச்சரியமாக பார்த்தான். ஏண்டா மித்ரன், இப்பதானே வேலைக்கு சேர்ந்த, அதுக்குள்ள லஞ்சம் வாங்கி வீடு கட்டிட்டியா என்ன என கிண்டல் செய்தான். ஐயோ சார், ஏன் நீங்க வேற, இது அப்பா கட்டின வீடு சார். நானெல்லாம் இந்த மாதிரி வீடு கட்டணும்னா 10 வருஷம் ஆகும் சார் என காரை பார்க் செய்து விட்டு வந்தான் அவன். ஏன் 10 வருஷம்? லஞ்சம் வாங்கினேன்னு வை, 1 வருஷத்துல கட்டிடலாம் என கண்ணடித்து வைத்தான் கிண்டலாய். அப்போ ஏன் சார் நீங்க அப்படி லஞ்சம் வாங்கி பேலன்ஸ் கட்டல என இம்முறை அவனை கிண்டல் செய்தான். கட்டி இருக்கலாம் தான், ஆனா நான் தான் யாரும் இல்லாத அனாதை ஆச்சே. இந்த அனாதைக்கு எதுக்கு பேலன்ஸ்? அதனாலதான் அவன் சாதாரணமாக கூறி கண்ணடித்தான். ஆனால் அதை கேட்டதும் மித்திரனுக்குத்தான் என்னவோ போலாகிவிட்டது. ஆமா, அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? தீரன் அந்த வீட்டின் அழகை ரசித்தபடி உள்ளே நடந்தான். அப்பா சிவில் இன்ஜினியர் சார் பெருமையாக கூறிக்கொண்டான். அதுதானே பார்த்தேன். அதனாலதான் மனுஷன் வீட்டை ரசிச்சு செதுக்கி இருக்காரு மெச்சிக்கொண்டான். இன்ஸ்பெக்டர் சாரே புகழ்ந்துட்டாரு. அப்போ நம்ம நைனா பெரிய இன்ஜினியர் தான் என எண்ணி தனக்குத்தானே சிரித்து கொண்டபடி இருவரும் உள்ளே சென்றார்கள். அங்கே நெற்றிகள் பட்டையிட்டு நாளிதழை புரட்டி கொண்டிருந்தார் 40 கடந்த அவன் தந்தை. யப்பா, இம்புட்டு நாளு நீ இன்னா அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேட்டிருக்கன்ல. ஆனா இன்னைக்கு சொல்றேன், நீ பெரிய அப்பாட்டாக்கர் தான்ப்பா என சிரித்தபடி தந்தை தோளில் தட்டி கொடுத்தான் மித்ரன்.
அது இருக்கட்டும், யாரா இவரு என்று தீரனை அவர் மேலும் கீழும் பார்த்தார். அப்பா, இவர்தான் எங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்பா. தீரனை அறிமுகம் செய்து வைத்தான். அடே, இதத்தானே நீ முதல்ல சொல்லியிருக்கணும் என அவர் எழுந்து வந்து தீரனை மரியாதை நிமிர்த்தமாய் வரவேற்று சோஃபாவில் அமர வைத்தார். பரவாயில்ல, இருக்கட்டும் சார். இதுல என்ன இருக்கு? சார், இருங்க, நான் இதோ அம்மாவை கூட்டிட்டு வரேன் என மித்ரன் கிச்சன் பக்கம் ஓடினான். அப்புறம் சார், எப்படி இருக்கீங்க என இவர்கள் பரஸ்பர பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். சார், நான் உங்களை விட ரொம்ப சின்ன பையன். இன்ஃபேக்ட் இன்னும் கல்யாணம் கூட ஆகல. சோ நீங்க என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். காக்கி போட்டாதான் நான் போலீஸ், இல்லைனா என தீரன் சொல்லி முடிக்கும் முன், இல்லைனா பொறுக்கியா என சிரித்து வைத்தார் அவர். தீரன் அவரை வித்தியாசமாய் பார்த்தார். ஐயோ சாரிப்பா, நான் சாமி படத்துல விக்ரம் ஆக்டிங் பார்த்து அந்த படத்துக்கு ஃபேன்பா. உண்மைய சொல்லணும்னா எனக்கு போலீஸ்னா ரொம்ப பிடிக்கும் என ஏதோ பல நாள் பழக்கம் போல் மிக இயல்பாக பேசியதும் அவரை மிகவும் பிடித்து போனது தீரனுக்கு. தீரன் சிரித்து கொண்டான். நேத்து நைட்டெல்லாம் இந்த தேவா பையன் எங்களை தூங்க விடாம ஓம் புராணம்தான் தம்பி பாடிட்டு இருந்தான். தீரன் சார் அப்படி இப்படின்னு ஒரே உங்க பேச்சுதான். சாப்பிட கூட விடல தம்பி. வரும்போது பேச ஆரம்பிச்சவன் பேசுறான் பேசுறான் பேசிக்கிட்டே இருக்கான்பா என அவர் நெற்றிகள் கை வைத்து கொள்ள, அப்புறம் என்ன சார் ஆச்சு? தீரனுக்கோ ஆர்வம். அப்புறம் என்ன, எங்களுக்கு தூக்கம் வந்து தூங்கிட்டோம். பயப்புள்ள நாங்க தூங்குனது கூட தெரியாம பேசிட்டு இருந்திருக்கான் என சிரித்து கொண்டார் அவர். ஆமா ஆமா என ஒரு பெண்மணியின் சத்தம் கேட்டு முன்னே திரும்பியவன் அங்கு நடுத்தர வயதில் லக்ஷ்மி கடாட்சியமாக வந்த மித்ரன் அம்மாவை கண்டு எழுந்து நின்றான். அட உட்காரு சாமி, அட உட்காருப்பா என கையில் காபி கப்பை தீரன் கைகளில் கொடுத்தார். நான் லக்ஷ்மி, இதோ இவனை பெத்த புண்ணியவதி என அவரும் திவ்யமான புன்னகையுடன் பேசினார். அம்மா, நாங்க சாப்பிட வந்திருக்கோம். நீ என்னம்மா காபியை கொடுத்து விரட்டி விட்டுருவ போலையே என லக்ஷ்மியை பின்னால் இருந்து அன்பாக அணைத்து கொண்டான் மித்ரன். இவர்கள் பாசம் பார்க்கும் பொழுது தீரனுக்கு சற்று பொறாமையாகவும் அதே சமயம் ஏக்கமாகவும் இருந்தது. ஆமா ஆமா, ஏதோ விசேஷம்னு சொல்லிதாம்மா இவன் கூட்டிட்டு வந்தான். தந்தை மற்றும் தாய் இருவரும் ஒரு சேர மகன் மண்டையில் கொட்டி வைத்தனர். ஏன் கொட்டினார்கள் என தீரன் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான். என்ன ஆச்சு என கேட்டும் விட்டான். இந்த பைய விசேஷம்னா தம்பி சொன்னா என மீண்டும் கேட்டார் அவன் தந்தை. ஆமா சார், என்ன ஆச்சு? ஆட, நீங்க வேற தம்பி. ஆனாலும் இந்த பயலுக்கு கொழுப்பு கூட என மீண்டும் 2 கொட்டு கொட்டி வைத்தார் அவன் தந்தை. என்னதான் நடக்குது என இவன் புரியாமல் விழித்து கொண்டிருந்தான். இன்னைக்கு எங்க அம்மா தவச நாள்பா, அத போய் விசேஷம்னு சொல்லி வச்சிருக்கான் பாருங்க. அட பாவி என ஒரு லுக்கு விட்டான் தீரன். ஏண்டா, தவச நாள யாராவது விசேஷம்னு சொல்லுவாங்களா என பொய்யாய் முறைத்து வைத்தான். அட நீங்க வேற சார், அந்த கிழவி இறந்த நாள் இவங்களுக்கு வேணும்னா தவச நாளா இருக்கலாம். ஆனா எனக்கு அது விசேஷ நாள் தான் சார் என பல்லை காட்டி வைத்தான். இவன் இப்படிதான் சாமி, சேட்டை புடிச்சவன். நீ வா, வந்து உட்காரு என உரிமையாக தீரன் கைப்பிடித்து அழைத்து சென்று உணவு மேசையில் அமர வைத்து சமைத்த உணவுகள் அனைத்தையும் அவனுக்கு பார்த்து பார்த்து பரிமாறினார் லக்ஷ்மி. பெத்த புள்ளைய டீல்ல விட்டிய தாயே என மித்ரன் அவனே இலையை போட்டு அமர்ந்தான். மகனுக்கு அவரே ஊட்டிவிட்டார். அதை பார்க்கும் பொழுது தீரனுக்கு ஏக்கமாக இருந்தது. அந்த காட்சியை எல்லாம் ஆசையாக பார்த்து கொண்டான். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா என சாப்பாட்டை புகழ்ந்து கொண்டான். நீதான்பா சொல்ற, ஆனா எனக்கு வாச்சதும் நான் பெத்ததும் இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட நல்லா இருக்குன்னு எதையும் சொன்னதே இல்ல. நல்லா இருக்குன்னு சொன்னா வாயில இருக்க முத்தெல்லாம் வெளிய கொட்டி போயிரும் போல என சந்தடி சாக்கில் கணவனையும் மகனையும் அர்ச்சனை செய்து விட்டார் லக்ஷ்மி. மித்ரனும் அவன் தந்தையும் ஒருவர் முகம் ஒருவர் பார்த்தபடி, நாங்க பொய் சொல்ல மாட்டோம்மா என ஒரு சேர கூற கையில் இருந்த சாப்பாடு கரண்டி அவர்கள் மீது பறந்து வந்து விழுந்தது.
தீரன் நன்றாகவே சிரித்து விட்டான். அவனுக்கு பொறையேறிவிட்டது. அச்சோ, பொறையேறிடுச்சு என வேகமாக மித்ரன் தண்ணீர் எடுத்து வந்தான். லக்ஷ்மி அவன் உச்சந்தலைகள் தட்டி கொடுத்தார். இப்பொழுது அவனுக்கு சற்று பெட்டராக இருந்தது போலும். ஆனால் கண்கள் இரண்டும் கலங்கிவிட்டது. ஓகே, ஐம் ஆல்ரைட் என கையை காட்டினான். உனக்கு நெருக்கமானவங்க யாரோ நினைக்கிறாங்க போல என சிரித்து கொண்டார் லக்ஷ்மி. எனக்கு என்ன யாருமா இருக்கா நினைக்க, நான் யாரும் இல்லாத வெட்டி பையம்மா என்றான் புன்னகையுடன். ஆனால் இதை கேட்டு அவர்கள் மூவரின் முகமும் என்னவோ போலாகிவிட்டது. அதை திரும்பவும் கேட்டு அவன் மனதை நோகடிக்க அவர்கள் விரும்பவில்லை. அதனால் டாபிக்கை மாத்திவிட்டனர். நெருக்கமானவங்கன்னா சொந்தம் மட்டும் இல்லப்பா, சொந்தமாக போறவங்களா கூட இருக்கலாம் என லக்ஷ்மி ஒரு மாதிரி வெட்க புன்னகையுடன் கூறினார். சொந்தமாக போறவங்களா? ஓஹோ, அப்படின்னா லவ்வர் இல்லனா லவ்வர் மாதிரியாம்மா என மித்ரன் கிண்டல் செய்தான். மா, நீங்க வேற காமெடி பண்ணாதீங்கம்மா. 33 வயசாச்சு, இன்னும் அந்த மாதிரி எனக்கு எந்த காதலியும் இல்ல என சாப்பிட்டு முடித்து கையை கழுவி வந்தவனின் கையில் சுட சுட பாதாம் பாலை கொடுத்தார் லக்ஷ்மி. இதுக்கு முன்னாடி இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா இனிமே இருக்கலாம் இல்லையா என அதே புன்னகை மாறாமல் கேட்டார் லக்ஷ்மி. ஏன் என்றே தெரியவில்லை. ஆனால் அந்த நொடி அவனையும் தாண்டி அவனுக்கு பட்டென்று ஞாபகம் வந்தது என்னவோ அந்த மீடியா மேடம் முகம்தான். மா, சாரு விக்கலுக்கு யாரு காரணம்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க சார் காதலியா வருவாங்களான்னு தெரியாது, ஆனா அவங்க சாருக்கு நல்ல வெள்ளியா வருவாங்க என கிண்டல் செய்துவிட்டு ஓடினான் மித்ரன்.